జల్లికట్టు సాహసం సంప్రదాయం రెండు కలగలిసిన ఆట ఇది. తమిళనాట ఈ క్రీడకు ఎంతో చరిత్ర ఉంది. ఎద్దులను బరిలోకి దింపే ఈ ఆటలో అంతా పురుషులే కనిపిస్తారు. ఇందులో పాల్గొనే ఎద్దులను పెంచడం కూడా మగవారి బాధ్యతే. కానీ జల్లికట్టు ఎద్దులను మగవారే పెంచాలా? ఆడవాళ్ళు మాత్రం ఇందులో ఏం తక్కువ అని అంటుంది 21 ఏళ్ల తమిళ యువతి యోగదర్శిని. పురుషులతో పోటాపోటీగా ఎద్దులను పెంచుతూ జల్లికట్టు బరిలోకి వాటిని పంపుతోంది. ఎద్దుకు ముక్కుతాడు వేసి దర్జాగా పక్కనే నిలబడిన ఈ యువతి పేరు యోగదర్శిని. ఊరు తమిళనాడులోని మదురై జిల్లాలో ఇరావతనల్లూర్. ఇదో చిన్న గ్రామం. కానీ ఈ యువతి వల్ల తమిళనాడు అంతటా మారుమోగుతోంది ఈ ఊరి పేరు. కారణం జల్లికట్టు. జల్లికట్టు అనగానే బరిలో పురుషులే కనిపిస్తారు. కానీ అంతమందిలో చాలా ప్రత్యేకంగా కనిపిస్తుంది యోగదర్శిని. జల్లికట్టుపై ఉన్న ఆసక్తితో 3 ఎద్దులను పెంచుతూ ఏటా పోటీలకు పంపుతోంది. అనుపన్నటి సమీపంలో సౌరాష్ట్ర మహిళా కళాశాలలో కంప్యూటర్ సైన్స్ 3వ సంవత్సరం చదువుతోంది యోగదర్శిని. ఈ వయసులో స్నేహితులతో ఎక్కువ సమయం గడపాలని అనుకుంటారు. కానీ ఈ యువతి మాత్రం పూర్తిగా ఎద్దుల సంరక్షణలోనే నిమగ్నమై ఉంటుంది. காலை வீட்டுல ஐயா காலத்துல இருந்தே காலை வளர்த்துட்டு இருக்காங்க. அதுல அப்படியே சின்ன வயசுல இருந்தே மாட்டோடய இருக்கிறதுனால அப்படியே மாட்டுல இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த போராட்டத்துக்கு அப்புறம் தான் ஜல்லிக்கட்டுல மாடு அவுக்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. முத நான் 10 வயசுல ஜல்லிக்கட்டுக்கு போனேன். நான் அவுத்த வாடி வந்து சக்குடி. அதுல இருந்து அப்படியே அவுக்க ஆரம்பிச்சிட்டேன் வரிசையா. இப்ப 9-10 வருஷம் ஆக போகுது. இப்ப அடுத்த சக்குடி இந்த வருஷம் வந்துச்சுன்னா 10 வருஷம் ஜல்லிக்கட்டு ஃபீல்டுல வந்து. இவர் பேர் வீரா. இந்த வருஷம் 3 கால் வச்சிருக்கோம். 3மே வீட்டு மாடுதான். வீரா, ரோலக்ஸ், கருப்பு அப்படின்னு 3 இருக்காங்க. அவங்க இல்லைன்னா இன்னைக்கு இவ்வளவு தூரம் நான் வந்திருக்கவே முடியாது. அப்பா அம்மா எல்லாருமே சப்போர்ட் அண்ணே எல்லாருமே. அதெல்லாம் எந்த வீட்டுக்கு வந்துட்டு வீட்டுல இருக்கவங்களை எப்படி இது பண்ணுவோமோ அந்த மாதிரிதானே அவங்களையும் பாக்குறோம். டிஃபரா இது ஒன்றும் புதுசா அதெல்லாம் தெரியல. సో అదనాల ఇది ఒన్ పెరియ వేలయావం లేదు. రోజు నిద్రలేవగానే 3 ఎద్దులను సమీపంలోని పొలానికి తీసుకెళ్తుంది. అవి గడ్డి మేసేంత వరకు అక్కడే ఉంటుంది. ఈ 3 ఎద్దులకు పేర్లు కూడా ఉన్నాయి. వీరా, అలెక్స్, కరుప్పు. పొలంలో మేస్తూ కనిపిస్తున్న ఈ ఎద్దు పేరు వీరా. அதான் சின்ன வயசுல இருந்து அப்படியே காலையோடய இருந்தனால அது அவங்கள விட்டு இப்ப நம்ம இல்லைன்னா அவங்க இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. அவங்க இல்லாம நம்மளால இருக்கவே முடியாதுன்ற அளவு ஆயிடுச்சு. எங்கேயாவது போனா கூட தாட்டு ஃபுல்லா இங்கேயே தான் இருக்கும். என்ன பண்றாங்க, தண்ணி வச்சிருப்பாங்களா, இற வச்சிருப்பாங்களா அப்படின்ற மாதிரி. இப்ப அவங்க இல்லாம நம்மளால இருக்கவே முடியாதுன்ற அளவுக்கு இருக்கு. ஒரு பக்கத்து ஆச்சரியமாவும் பாக்குறாங்க, ஒரு பக்கத்து இது தேவையா அப்படின்னும் பாக்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இப்படி வளர்க்குற, எப்படி உனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு எப்படி அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் ஆச்சரியமா பார்த்தாலும் சொந்தக்காரங்களுக்கு இதை பத்தி தெரிஞ்சதுனால இதெல்லாம் தேவையா, அப்ப இதை போயிட்டு எதுக்கு அவுத்துக்கிட்டு வச்சுட்டு அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. நாம எதையுமே கேட்டுக்கிறது இல்லை. మదురైలో పుట్టిన యోగదర్శిని 10 ఏళ్ల నుంచే తన గిత్తలను కన్నబిడ్డల్లా పెంచుతోంది. 3 తరాలుగా వీళ్ల కుటుంబం ఎద్దులను పోషిస్తోంది. వీటికి ప్రత్యేక శిక్షణ లేకపోయినప్పటికీ రోజూ తప్పనిసరిగా పొలానికి తీసుకెళ్తుంది. కాలేజీకి వెళ్లే సమయంలో ఉదయం సాయంత్రం ఇంటి నుంచి పొలానికి ఎద్దులను తీసుకెళ్లడమే వాటికి తామిచ్చే శిక్షణ అని చెబుతోంది యోగదర్శిని. అయితే ఇలా ఎద్దులను పెంచడంపై సొంతవారే చాలాసార్లు విమర్శించారు. అయినా సరే వెనక్కి తగ్గకుండా వేలాది మంది పురుషుల మధ్య గిత్తలను బరిలోకి దింపుతోంది ఈ యువతి. எல்லா மாவட்டத்துக்குமே போவோம். மதுரை மாவட்டம் மட்டும் இல்லாம திருச்சி, திண்டுக்கல், புதுக்கோட்டை, தேனி எல்லா மாவட்டத்திலயுமே அவுத்திருக்கோம் இப்ப வரைக்குமே. இவரெல்லாம் புதுக்கோட்டையில இப்ப 2 வருஷமா புதுக்கோட்டை வரையும் போயிருக்காப்ல. அதுக்கு முன்னாடி தேனி, பல்லவராம்பட்டி, திண்டுக்கல், வெள்ளோடு இந்த மாதிரி எல்லா ஊர்லயுமே அவுத்திருக்கோம். பயிற்சின்னு டிஃபரா எதுவுமே கொடுக்க மாட்டோம். சும்மா அந்த டயத்துல மட்டும் நீச்சல் போடுவோம்.
அது மண்ணை குத்தவுறது யூஸ்வலாக அது எப்பயுமே பண்ணுறது தான். இறன்னு பருத்தி விதை வைப்போம், பச்சரிசி வைப்போம், பேரிச்சம்பழம் வைப்போம் மாட்டுக்கு. అవ్వలా அந்த ஒரு மாசம் மட்டும் இந்த மாதிரி ట్రైన్ பண்ணுவோம். సమాజం ఏమనుకున్నా పర్వాలేదు, తన చెల్లెలి ఆశయమే ముఖ్యమంటున్నాడు అన్నయ్య అర్జున్. కట్టుబాట్లను కాదని కన్న కలలను నెరవేర్చుకోవడానికి ఎప్పుడూ తనకు తోడుగా ఉంటామని చెబుతున్నాడు. తనకు వీర తమిళ యోగదర్శిని అన్నయ్యగా గుర్తింపు రావడం గర్వంగా ఉందని సంతోషం వ్యక్తం చేస్తున్నాడు. ప్రస్తుతం యోగదర్శిని ఎద్దులు మదురై, తిరుచి, దిండిగల్ వంటి జిల్లాల్లో జరిగే జల్లికట్టు పోటీల్లో పాల్గొని పతకాలు సాధిస్తున్నాయి. அப்பா பேர் முத்துன்னு சொல்லி ஊருக்குள்ள வந்து முத்து மையம் பாண்டிக்கோனார் பேர் என்ன ஊருக்குள்ள எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் நான் ஜல்லிக்கட்டு ஃபீல்டில் போய் யார்கிட்ட போய் பார்த்தாலும் இந்த மாதிரி வீரத்தமிழ்ச்சி யோகதர்ஷினி எங்கள் அண்ணன்டா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஓரளவுக்கு பேர் வாங்கி கொடுத்தது வந்து என் தங்கச்சி தான். அது எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரில. அவங்கள வந்து ஏதோ அவங்க என்ன கேட்டாங்கன்னா அவங்க ஆசைப்பட்டாங்க சின்ன வயசில் இந்த மாதிரி இந்த பண்ணணும் அதை பண்ணணும் ஆசைப்பட்டாங்க. அதை ஃபுல்லாக செஞ்சு நிறைவேற்றி கொடுத்துட்டே இருந்தோம். இந்த மாதிரி மாடை வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, அவுக்க விட்டோம். வீட்டில் அதுக்கான சரியான எதிர்ப்பு தான் எங்கள் அம்மாலாம். மாடவுக்கெல்லாம் போகக்கூடாது, ஏதோ வண்டி பழகி கொடுத்தீங்க, கார் பழகி கொடுத்தீங்க, அதோட விட்டுற வேண்டிதான்டா. மாடை வைக்கிறதுக்குலாம் எங்கடா கொண்டு போய் கூட்டத்தில் 1000 ஆண்கள் நிற்கிற இடத்துல கூட்டு போய் நிப்பாட்டு வைங்கன்ற அளவுக்கு கேட்டாங்க வீட்டில். அதை காட்டில் அம்மா கேட்டதை காட்டில் அம்மா கூட ஒரு 2 ஜல்லிக்கட்டு கடிச்சு 3ஆவது ஜல்லிக்கட்டு நம்மளை விட்டுருச்சு. ஓகே போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி தான். ஆனால் சொந்தக்காரங்களாம் வேறு லெவலு. இப்போ வரைக்கும் கேட்பாங்க, அவ்வளோதான் ஓரளவுக்கு கூட்டு போனீங்க, சின்ன பிள்ளையில கூட்டு போனீங்க, இப்போ தான் ஏஜ் அட்டன் பண்ணிச்சு, நீ எதுக்குடா கூட்டு போகிறீங்கன்ற அளவுக்குலாம் கேட்குறாங்க. ஏதோ அவங்க எங்கள் வீட்டில் இருக்க தண்டிக்கும் அவங்க ஆசைப்படுறத நான் நிறைவேற்றணும். அதனால் அவங்கள கூட்டு போய்க்கிருக்கேன். அவங்கள இப்படியே கூட்டு போவேன் கடைசி வரைக்கும். அவங்க எவ்வளோ ஆசைப்படுறாங்களோ முடிஞ்ச அளவுக்கு நிறைவேற்ற பார்ப்பேன். గిత్తలను పెంచడం అంత సులువైన విషయం కాదు. అయినా ఈ సవాలును సులభంగానే అధిగమిస్తోంది యోగదర్శిని. ఆశయం ముందు ఆంక్షలు తలవంచాల్సిందే అని నిరూపిస్తోంది.